இந்த வீடியோவில் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்டான adverb. வினை உரிச்சொல்னு தமிழில் சொல்லுவாங்க adverb. இந்த adverbோட முக்கியத்துவத்தை நம்ம சொல்லி மாளாது. ஏன் அப்படின்னா இந்த adverb ஆங்கில இலக்கணத்தோடையும் இலக்கியத்தோடையும் பிணைஞ்சிருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த வினை உரிச்சொல் எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குது, பெயர் உரிச்சொல், இந்த அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணுறது, குவாலிஃபை பண்ணுறது, அதை மாற்றுறது, சேஞ்ச் பண்ணுறது, அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது இந்த adverb தான். அதே மாதிரி verb வினைச்சொல்னு சொல்கிற ஆங்கிலத்தோட ஆதார சுருதி, அந்த முக்கியமான ஆதாரத்தையே டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து adverb தான். ஸோ அதே மாதிரி இன்னொரு adverb இருக்குன்னா அந்த adverbையும் வேறு இன்னொரு adverb வச்சு நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். ஸோ இந்த 3 லெவல்லையும் அட்ஜெக்டிவாக இருக்கலாம், வேர்பாக இருக்கலாம், இன்னொரு adverbஆக இருக்கலாம், 3 லெவல்லையும் மாடிஃபிகேஷன் கொடுக்குற ஒரே வார்த்தை வந்து adverb தான். ஸோ அதோட முக்கியத்துவம் அப்படிப்பட்டது. இதை பற்றி ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 100 adverbs ஷார்ட்ஸாக பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ அதோட டீட்டெயில்டு வீடியோ தான் அது வெறும் ஷார்ட்ஸாக பண்ணியிருந்தோம். அதோட ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நீங்கள் வந்து ஒவ்வொரு வேர்டுக்கும் இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். கடைசி வரையில் நீங்கள் பாருங்கள், திருப்பி நீங்கள் பாருங்கள். இட்ஸ் கோயிங் டு பி ஹைலி பெனிஃபிஷியல் ஃபார் யூ. நம்ம பார்க்க போகிற முதல் adverb வந்து அப். யூபி அப் அப்படின்னா மேலே எழுந்திரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வேக் அப்னா நான் எழுந்திருக்கிறேன், நான் மேலே போகிறேன், நான் ஏந்திருக்கிறேன், நான் முழிச்சிருக்கிறேன். ஐ ஸ்டாண்ட் அப்னா நான் ஏந்திரிச்சு நிற்கிறேன். த சன் இஸ் அப்னா சன் வந்து உதிக்க ஆரம்பிக்குது. சன் வாஸ் அப்னா சன் வந்து உதிச்சுது. இப்போ இதில் என்ன அப்படின்னா வேக்கப்பில் வேக்குங்கிறது தான் வேர்ப் வினைச்சொல். இந்த வினைச்சொல் பண்பை மாற்றி விடுது இல்லைங்களா? எப்படி வேக் பண்ணுறோம், வேக் அப் பண்ணுறோம். எப்படி ஸ்டாண்ட் பண்ணுறோம், ஸ்டாண்ட் அப் பண்ணுறோம். ஸோ ஸ்டாண்டு வேக் அப்படிங்கிறது வினைச்சொல். இந்த வினைச்சொல்லை பண்பை குறிக்கிற முக்கியமான வேலையை பண்ணுறது தான் இந்த வினை உரிச்சொல். இந்த வினை உரிச்சொல்லை தான் ஆங்கிலத்தில் adverbன்னு சொல்கிறோம். adverb, இந்த வேர்பை ஆட் பண்ணுறோம், சம்திங் வி ஆர் ஆடிங், அதுக்கு பேர் தான் adverb. ஸோ இந்த ஸ்டாண்டப், வேக்கப், சன்னி சப்பில் அப்பு வந்து adverb. இது இப்படி தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற adverb வந்து ஸோ அப்படின்னாலே 2 அர்த்தம் இருக்குது. எந்த அர்த்தங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஒரு அர்த்தம் வந்து ஸோ அப்படின்னா ஆகையினால், அது வந்து எல்லாருக்குமே நிறைய தெரிகிற அர்த்தம் வந்து அந்த ஸோ வந்து ஆகையினால். ஐ ஒர்க்டு ஹார்ட், நான் அதிகமாக வேலை செய்தேன், கடினமாக உழைத்தேன். ஸோ ஐ பாஸ்ட், ஆகையினால் நான் தேர்ச்சி பெற்றேன். இது வந்து எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை தான் இந்த ஸோ. இது இல்லாமல் ஸோக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. ஸோ அப்படின்னா மிகவும், அதிகமான அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. திஸ் பிளேஸ் இஸ் ஸோ ஹாட், இந்த இடம் வந்து ரொம்ப வெப்பமாக இருக்குது, ரொம்ப உஷ்ணமாக இருக்குது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது. திஸ் பிளேஸ் இஸ் ஸோ ஹாட் அப்படின்னு சொல்கிறப்ப ஸோ வந்து மிகவும் அதிகமான அப்படின்னு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஐ எம் ஸோ ஃப்ரெஷ் அப்படின்னாக்கா நான் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறேன். ஐ எம் ஸோ டயர்டுன்னு அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறப்ப நான் ரொம்ப களைப்படைந்து இருக்கிறேன். அப்போ ஸோங்கிறது மிகவும், ரொம்ப அப்படிங்கிற அர்த்தத்தில் வர்றப்ப அது adverbஆக மாறுது. இப்போ இன்னொரு விஷயம் இந்த adverbல என்ன அப்படின்னா, adverb வந்து வேர்போட பண்பை மாற்றும், இல்லைன்னா அட்ஜெக்டிவோட பண்பை மாற்றலாம், இல்லை இன்னொரு adverbோட பண்பை மாற்றலாம். அதே சமயத்தில் இங்கே வந்து ஐ எம் ஸோ டயர்டுன்னா டயர்டுங்கிறது அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ் பெயர் உரி சொல்லுவாங்க. இந்த டயர்டு என்ன மாதிரி டயர்டு, ரொம்ப டயர்டு, கொஞ்சம் டயர்டு இல்லை, ரொம்ப டயர்டு. ஸோ அந்த டயர்டோட பண்பை குறிக்கிறதுனால, இந்த அட்ஜெக்டிவோட பண்பை குறிக்கிறதுனால இது adverbஆக மாறுது. ஸோ இந்த இடத்துல ஐ எம் ஸோ டயர்ட், நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் அப்படிங்கிறது, சோர்வாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ், மிகவும்ங்கிறது adverb. அதே மாதிரி திஸ் பிளேஸ் இஸ் ஸோ ஹாட், ஹாட் வெப்பமாக இருக்கிறதுங்கிறது அட்ஜெக்டிவ், இந்த அட்ஜெக்டிவோட பண்பை குறிக்கிற adverb தான் ஸோ. எகெயின் இந்த ஷோ வந்து adverb அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம பேசுகிறோம். ஸோ அந்த 2 ஷோவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற adverb வந்து அவுட், OUT. அவுட் அப்படின்னா வெளியே. நிறைய வாட்டி பார்த்துருப்போம், அந்த சினிமா தேட்டர்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துருப்போம். இன் அண்ட் அவுட், இன் அவுட்டுன்னு எங்கே பார்த்தாலும் இருக்கும். OUT அவுட்னா வெளியே. ஐ ரேன் அவுட் அப்படின்னா நான் வெளியே ஓடினேன். இங்கே பாருங்கள், நான் வெளியே ஓடினேன் தான் ஐ ரேன் அவுட். இங்கே என்ன அப்படின்னா ரேன்னா ஓடுறது. எங்கே ஓடினா
அப்படின்னா ரேன் அவுட் வெளியே ஓடினான், உள்ளே ஓடலாம வெளியே ஓடினான். ஐ ரேன் அவுட்னா நான் வெளியே ஓடினேன். இந்த ரேனோட பண்பை குறிக்குது, அது குவாலிஃபை பண்ணுது, அது சேஞ்ச் பண்ணுது இல்லைங்களா. வெளியில் ஓடனேன்னு சொன்னது இல்லைங்களா. வேறு எங்கே ஓடனான்னு கேட்குறப்ப வெளியிலன்னு இந்த அவுட்டுங்கிற வெளியிலங்கிறது தான் அட்வர்ப். ஐ ரேன் அவுட். அப்புறம் பாருங்கள் he went out, அவன் வெளியில் போனான் அப்படிங்கிறதுக்கு he went out. அதையே வந்து ப்ரெசண்ட்டில் சொல்லணும்னா he goes out, அவன் வெளியில் போகிறான். he went out, அவன் வெளியில் போனான். அதேமாரி they came out, அவங்க வெளியில் வந்தாங்க. அவங்க வெளியில் போனாங்கல்ல, இந்த இடத்துல வெளியில் வந்தாங்க. they came out. இந்த இடத்துல கேம்ங்கிற வார்த்தை வேர்பு அந்த வினைச்சொல்லோட பண்பை அதை மாற்றி விடுறதுனால இது அட்வர்பாக இருக்குது. எகெயின் they came out, he goes out, he went out, I ran out. இந்த இடத்துல அவுட்டுங்கிறது அட்வர்ப் வினை உரிச்சொல். அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து கவனமாக கேட்டுங்க, முக்கியமானது ஜஸ்ட். JUST. ஜஸ்ட்டுக்குன்னு பார்த்தா இங்கிலீஷில் 2 மீனிங் இருக்குது. ஜஸ்ட் அப்படின்னா நியாயம். ஜஸ்டிஸ் இருக்காங்க இல்லைங்களா, ஜஸ்டிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா கோர்ட்லலாம். ஜஸ்ட் அப்படின்னா நியாயம், நீதி. இன்னொரு ஜஸ்ட் இருக்குது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஜஸ்ட்டுக்கு பேர் வந்து அதோட அர்த்தம் வந்து ஜஸ்ட் அப்படின்னா இப்போ தான். ஸோ அந்த ஜஸ்ட்டையும் இந்த ஜஸ்ட்டையும் குழப்பிக்க வேணாம், ஒரே வார்த்தை ஒரே ஸ்பெல்லிங் தான். ஆனால் நம்ம பார்க்க போகிறது அட்வர்ப் ஜஸ்ட். இந்த ஜஸ்ட்டுக்கு மீனிங் இப்போ தான். ஐ ஹவ் ஜஸ்ட் கான், நான் இப்போ தான் போகிறேன். எப்போ போகிறேன்? இப்போ தான் போகிறேன். ஹி ஹாஸ் ஜஸ்ட் கான், இப்போ தான் அவர் போகிறாருங்க. இவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணாருங்க, இப்போ தான் போகிறாரு. ஹி ஹாஸ் ஜஸ்ட் கான். ஸோ இப்போ தான் போயிருக்கிறார். ஜஸ்ட்னா இப்போ தான். ஐ ஹவ் ஜஸ்ட் கம் அவுட், நான் இப்போ தான் வெளில வந்தேங்க. ஐ ஹவ் ஜஸ்ட் கம் அவுட். ஸோ இந்த ஜஸ்ட்டுங்கிறதுக்கு ஒரு மீனிங் அட்வர்பு. இந்த கம் அவுட், ஐ ஹவ் ஜஸ்ட், ஹி ஹஸ் ஜஸ்ட் கான்னு சொல்லுவோம். போகிறாரு, எப்படி போயிருக்காரு? இப்போ தான் போயிருக்காரு. எப்போ போயிருக்காரு? இப்போ. அந்த போகிறது அப்படிங்கிற செயல் வார்த்தையோட பண்பை குறிக்கிறதுனால இது வந்து வினை உரிச்சொல்லாக வருது அட்வர்ப். மறந்துடாதீங்க, ஜஸ்ட்டுக்கு 2 மீனிங்காக இருந்தாலும் நம்ம ஒரு மீனிங் ஜஸ்ட் இப்போ தான் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த பார்ட்டோட வீடியோவோட நோக்கம். நாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற அட்வர்ப் வந்து நவ், NOW. நவ்னா இப்பொழுது அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் ஹேப்பனிங் நவ், இப்போ அது நடந்துகிட்டு இருக்கு. இட் இஸ் ஹேப்பனிங் நவ். ஸோ அவ்வளோ முக்கியமானது. இப்போ ஐ ஆம் டாக்கிங் டு யூ நவ், நான் உங்கள்கிட்ட இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ ஆம் டீச்சிங் யூ நவ், நான் உங்களுக்கு கற்பிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐ ஆம் டீச்சிங் யூ இங்கிலீஷ் நவ். ஸோ இந்த நவ்ங்கிறது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இது தண்ணி இங்கே இருக்குது. ஐ ஆம் ட்ரிங்கிங் நவ், ரைட் நவ் ஐ ஆம் ட்ரிங்கிங். ஸோ இந்த நவ்ங்கிறது இப்பொழுதுங்கிறத குறிக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஸோ ஐ ஆம் ட்ரிங்கிங் நவ், ஐ ஆம் ஸ்பீக்கிங் நவ், ஐ ஆம் டீச்சிங் நவ். ஸோ நவ்ங்கிறது இப்பொழுது அப்படிங்கிறத குறிக்கும். இது வந்து அட்வர்ப். எப்போ பண்ணுறாங்க? இப்போ பண்ணுறோம். அந்த இப்போ தான் நவ். இதில் நம்ம பார்க்க போகிறது, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட்டுக்கும் நவ்வுக்கும் உள்ள வித்தியாசம். ஜஸ்ட் அப்படின்னா இப்போ தான். ஐ ஹவ் ஜஸ்ட் கான், நான் இப்போ தான் போயிருக்கேன். ஹி ஹஸ் ஜஸ்ட் கான் அவுட், இப்போ தான் அவர் வெளில போனார் அப்படிங்கிறதுக்கும் ஜஸ்ட்டுங்கிறதுக்கும். நவ் அப்படின்னா ஹி இஸ் கோயிங் நவ், அவன் இப்பொழுது போய் கொண்டு இருக்கிறான், இப்போ போயிட்டுருக்கான். அது வந்து இப்போ தான் ஜஸ்ட்டுங்கிறது. இது வந்து நவ் வந்து இப்போ தான், இப்போ இந்த தான் வித்தியாசம். அதே சமயத்தில் ஜஸ்ட் நவ் அப்படின்னா திருப்பி இப்போ தாங்க, இப்போ தாங்க. இந்த ஜஸ்டையும் நவ்வையும் நீங்கள் சேர்க்குறப்ப ஜஸ்டோட மீனிங் தான் வரும், நவ்வோட மீனிங் வராது. பட் ஜஸ்டோட ஸ்ட்ராங் மீனிங் வெளில வரும். ஹி ஹஸ் ஜஸ்ட் கான்னா இப்போ தான் போயிருக்காரு. ஹி ஹஸ் ஜஸ்ட் நவ் கான்னா ஐயோ இப்போ தாங்க போனார் அப்படிங்கிறது. ஸோ ஜஸ்ட் ப்ளஸ் நவ், ஜஸ்ட் நவ் சேர்த்தாக்க ஸ்ட்ராங் ஜஸ்ட் கிடைக்கும். நவ் மட்டும் தனியாக பிரித்து இப்போன்னு சொல்லலாம், ஜஸ்ட் மட்டும் தனியாக பிரித்தா இப்போ தான்னு சொல்லலாம். ஜஸ்ட் நவ்னு சேர்த்தா இப்போ தாங்க அப்படின்னு சொல்லலாம், இப்போவே இப்போ தாங்கன்னு சொல்லலாம். இதுக்கு தான் இது ரெண்டுத்தும், இதுதான் முக்கியமான வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து ஹவ், HOW. ஹவ்னா மிகப்பெரிய கேள்வி சொல்லுது. இந்த கேள்வி சொல் ஹவ், எப்படி. நம்ம நிறைய வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு யாரை பார்த்தாலும் என்ன சொல்லுவோம், என்ன கேட்போம், ஹவ் ஆர் யூ, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. அந்த எப்படிங்கிறது தான் அவ்வளோ முக்கியமான அட்வர்ப். அதனால தான் இந்த அட்வர்ப் லிஸ்ட்டில் அது டாப்பில் வருது. ஹவ் ஆர் யூ, நீங்கள் எப்படி இருக்கீங்க. ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி, உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது. ஹவ் இஸ் த வெதர், எப்படி சீதோஷ்ண நிலை, வானிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஹவ் இஸ் இட் கோயிங், எப்படி போயிட்டுருக்கு. நம்ம கேட்போம் இல்லைங்களா, எப்படி போயிட்டுருக்கெல்லாம் அப்படின்னு. ஹவ் இஸ் இட் கோயிங், எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப அடிப்படையான ஒரு வார்த்தை வந்து ஹவ். அப்புறம் நாங்கள் முதல்ல நீங்கள் பார்க்குறப்ப, நீங்கள் பேசுகிறப்ப இந்த வார்த்தையாக தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் ஹவ்வுங்கிறது. இந்த வினை உரிச்சொல் அட்வர்போட மீனிங் வந்து எப்படி.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து தென், THEN, தென். ரொம்ப முக்கியம். இங்கிலீஷில் ஒவ்வொரு வார்த்தைக்குமே 2 அர்த்தம் இருக்கும். அதே மாதிரி இந்த வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குது, ரொம்ப முக்கியம். தென் அப்படின்னா நம்ம நார்மலாக பேசுகிறோம், தென்னா அப்புறம் அப்புறம் அப்புறம். இந்த அப்புறம் தான் ஒரு தென். ஆனால் நம்ம பார்க்க போகிற தென் வந்து அப்போ, அப்புறம் இல்லை அப்போ. இந்த அப்போ தான் வந்து அட்வர்ப். ஸோ ஐ வாஸ் கோயிங் தென், நான் அப்போ போயிட்டு இருந்தேன், நான் அப்புறம் போயிட்டு இருந்தேன் இல்லை, நான் அப்போ போயிட்டு இருந்தேன். ஸோ ஐ ஆம் கோயிங் நவ் அப்படின்னா நான் இப்போ போயிட்டுருக்கேன். ஐ வாஸ் கோயிங் தென்னா நான் அப்போ போயிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து ப்ரெசன்ட், நிகழ்காலத்தில் இருக்குது. அப்போ போயிட்டு இருந்தேங்கிறது பாஸ்ட் டென்ஸ். இந்த பாஸ்ட் டென்ஸில் நவ் வந்து தென்னாக மாறுது. ஸோ இந்த தென் வந்து அட்வர்பு. ஐ வாஸ் கோயிங் தென். ஐ வாஸ் ஸ்டடியிங் தென், நான் அப்போ படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஐ வாஸ் டீச்சிங் தென், அப்போ நான் கற்பிச்சுக்கிட்டு இருந்தேன். ஞாபகம் வச்சுங்க, பாஸ்ட் டென்ஸில் தான் அந்த தென் வரும். தென்னுன்னா இந்த இடத்துல அப்புறம் கிடையாது, அப்போ, அப்பொழுது, அந்த டயத்தில் அப்படிங்கிற அர்த்தம் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து மோர், MORE, மோர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். டிரைவ் யுவர் வெஹிக்கிள் கேர்ஃபுல்லி, உங்களுடைய வாகனத்தை நீங்கள் கவனமாக ஓட்டுங்க. அப்புறம் வந்து ரீட் திஸ் புக் கேர்ஃபுல்லி, இந்த புத்தகத்தை கவனமாக படிங்க. தென் see the video carefully, see this video carefully, இந்த காணொலியை நீங்கள் கவனமாக பாருங்கள். இப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கும் இப்போ இந்த மோர் மட்டும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். read this book more carefully, see this video more carefully, drive this vehicle more carefully. மிக கவனமாக ஓட்டுங்கள், மிக கவனமாக படிங்கள், மிக கவனமாக பாருங்கள்னு சொல்கிறப்ப அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க, ஒரு இன்டெப்த் மீனிங் அதுக்கு கொடுக்குறீங்க. மிக கவனமாக பண்ணுங்கள், இது ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படின்னு கொடுக்குற இம்பேக்ட் கொடுக்கறதுக்கு மோர். இந்த மோர்னால் அதி கவனம், மிக கவனம், அதிகம், மிகவும், ரொம்ப அப்படிங்கிற மீனிங்கில் வரும். எகெயின் ரீட் திஸ் புக் மோர் கேர்ஃபுல்லி, மிக கவனமாக இந்த புத்தகத்தை படிங்க. see this video more carefully, இந்த காணொலியை மிக கவனமாக பாருங்கள். அப்புறம் drive your vehicle more carefully, உங்களுடைய வாகனத்தை மிகவும் கவனமாக ஓட்டுங்கள். மிக கவனம், மிகவும்ங்கிறது தான் இந்த மோருக்கு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து ஆல்சோ, ALSO. ஆல்சோனா மேலும் கூட. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் எ டீச்சர், ஐ ஆம் ஆல்சோ எ ட்ரெயினர், நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன், நான் ஒரு பயிற்சியாளராக இருக்கிறேன், நான் ஒரு பயிற்சியாளராகவும் இருக்கிறேன். ஐ ஆம் எ டீச்சர், நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். ஐ ஆம் ஆல்சோ அ ட்ரெயினர், நான் ஒரு பயிற்சியாளராகவும் இருக்கிறேன். ஐ ஆம் ஆல்சோ அன் இன்ஜினியர், நான் ஒரு பொறியாளராக இருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்குறப்ப முதல்ல ஒரு வாட்டி இது பண்ணுறப்ப நான் இந்த ஒரு தொழிலில் இருக்கேன்னு, பட் இது இல்லாமலும் வேறு தொழிலையும் நான் இருக்கிறப்ப ஆல்சோங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறேன்? ஐ ஆம்னா இந்த ஆம் இருக்கு இல்லைங்களா, இருக்கிறேன். அந்த இருக்கிறேங்கிற பொருளை மாடிஃபை பண்ணுறதுக்கு, மாற்றுறதுக்கு, சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு அட்வர்பை நம்ம உள்ளே கொண்டு வருவோம். அந்த அட்வர்பு தான் ஆல்சோ. ஐ ஆம் அன் இன்ஜினியர், ஐ ஆம் ஆல்சோ எ டீச்சர், ஐ ஆம் ஆல்சோ எ ட்ரெயினர் நம்ம சொல்கிறது வந்து அதுக்காக இது ஆம்ங்கிற வேர்பை மாடிஃபை பண்ணுறதுனால இதுக்கு அட்வர்ப்னு பேர். அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து ஹியர், HERE. ஹியர்னா இங்கேன்னு அர்த்தம். வேர் ஆர் யூ அப்படின்னு நம்ம ஜென்ரலாக கேட்குறப்ப ஐ ஆம் ஹியர்னு நம்ம சொல்கிறோம். நான் இங்கே இருக்கிறேன், ஐ ஆம் ஹியர். யூ ஆர் ஹியர், நீ இங்கு இருக்கிறாய். ஹீ இஸ் ஹியர், அவன் இங்கு இருக்கிறான். ஷீ இஸ் ஹியர், அவள் அங்கு இருக்கிறாள். இட் இஸ் ஹியர், அது அங்கு இருக்கிறது. வி ஆர் ஹியர், நாங்கள் இங்கு இருக்கிறோம். தே ஆர் ஹியர், அவர்கள் அங்கு இருக்கிறார்கள். இந்த இடத்துல இருக்கிறார்கள்ங்கிற ஆம், ஈஸ், ஆர், இருக்கிறது, இருக்கிறார்கள்ங்கிறதுல ஒரே விஷயம், எங்கே இருக்கிறாங்கங்கிறதுக்கு பதில் வந்து இங்கே இருக்கிறோம். we are here, you are here, he is here, she is here, it is here, they are here. இந்த அட்வர்ப் ரொம்ப முக்கியமானது. எங்கே அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிற அட்வர்ப் தான் இங்கே அப்படிங்கிற அட்வர்ப். நீங்கள் இந்த வீடியோவில் நிறைய பார்த்துருக்கீங்க, நிறைய அட்வர்ப் பார்த்துருக்கீங்க. இன்னும் அதிகமாக அட்வர்ப் இருக்குது. அடுத்த பார்ட்டில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் அட்வர்ப்ஸை நீங்கள் பார்க்கலாம்.